சார் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு அனுமதி கேட்டால் மட்டும் அனுமதியே தரது கிடையாது. அப்படியே அனுமதி தந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி தராங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. நேற்று என்ன சார் நடந்துச்சு நீதிமன்றத்தில்? நீதிமன்றத்தில் அரசு வகைத்தொகை தெரியாமல் மாட்டிக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எந்த கட்சியுமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு முடக்கிறது இந்த அரசு ஒரு திட்டமாகவே செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். 3/10 என்று தான் நினைவு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த பூஜை விடுமுறைகள் சமயத்தில் ஒரு விடுமுறை கால அமர்ந்து ஒரு 7-8 வழக்குகளை விசாரித்தார்கள். அந்த வழக்கு விசாரணையின் போது தான் அரசு தரப்பில் நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியோட பிரச்சாரத்திற்கும் அனுமதி தரப்போவதில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்துலேயே இதே கதையை அவங்க சொன்னோன்னே நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறோன்னு சொன்னோன்னே அவங்க ஜட்ஜு கரெக்டாக எப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு 2 வாரம் டைம் வேணும், 3 வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே இதுக்கும் அப்பாட்டுக்கு ரவீந்திரன் தான் ஆஜராகிருக்கு. 3 வாரம் டைம் வேணும்னு கேட்டவுடனே ஒரு ஜட்ஜஸ்ஸு இது ஒரு ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். எப்போ ஃப்ரேம் பண்ண போகிறார்? 10 நாள் டைம். இங்கே எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணலைன்னா நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இது எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறோம், அது வரைக்கும் யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது அரசின் நல்ல நோக்கத்தினால் அல்ல. இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக. அதிமுகவே சிக்கலை சந்திச்சுன்றதை நான் சொன்னேன். இதுவரை அன்புமணிக்கு இந்த சிக்கலை சந்திச்சார், தேமுதிக இந்த சிக்கலை சந்திச்சது. ஸோ பிரச்சாரத்திற்கு மற்ற கட்சிகள், எதிர்க்கட்சிகள் குறிப்பாக போகாமல் தடுப்பதற்காக இதை செய்கிறார்கள். ஆனால் யாருக்கும் அனுமதி இல்லைன்றதை சொன்ன பிறகு முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார், பார்த்தோமா நம்ம கோவையில். இப்போ நம்ம பண்ணிக்கலாம், மற்றவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது அண்டு பிரச்சாரமே செய்யாமலே இவர்களை முடக்குவது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் செய்தார்கள். நீதிமன்றம் அதை கவனமாக பிடித்து விட்டது. இங்கே பண்ணலைன்னா நாங்கள் பண்ண வேண்டி வரும் சொல்லிவிட்டு இதை காரணமாக வைத்து எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்திற்கோ பொதுக்கூட்டத்திற்கோ அனுமதி கேட்டால் அந்த அனுமதி மறுப்பதை செய்யக்கூடாது, இந்த வழக்கை காரணமாக காமிச்சு செய்யாதீங்க என்பதையும் சொல்லிவிட்டார்கள். தாவேக தரப்பில் இறுதி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்ததால் தான் நாங்கள் சரியாக ஏற்பாடு செய்ய முடியல என்ற வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அது நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு குறைஞ்சது 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி தர வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ண உடனே அதில் நடந்த இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு, அதிமுக தரப்பில் நாங்களும் இந்த வழக்கில் இணைந்து கொள்கிறோம், நாங்களும் ஒரு பெரிய அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கோரிக்கையை நீதிமன்றத்தினர் வைத்தார்கள். நீதிமன்றம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. சார், அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார், இந்த வாக்காளர்கள் சரிபார்ப்பு அதை செய்கிறதா இருக்காங்க மத்திய அரசு. அது தொடர்பாக வருகின்ற 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் போட போகிறாங்க சார். என்னென்ன பேசுவாங்க சார்? அவங்க பேசுவது இருக்கட்டும், நாம் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசணும் அவங்க பதட்டப்படுறாங்க என்று. இப்போது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செய்ய போகிற அதிகாரிகள் யார்? தமிழக அதிகாரிகள் தான். உங்கள் அதிகாரிகள் தானே, எப்படி பேரை நீக்குவாங்க? ஏன் பயப்படுறீங்க? என்னதான் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் சரிபார்க்கப்பட்டாலும் உங்கள் அதிகாரிகள் தானே இதை செய்ய போகிறார்கள். ஏன் இவங்க பதட்டப்படுறாங்கன்றது நான் சொன்னேன்னா, நேற்று கூட்டணி கட்சிக்குள்ள ஆய்வு நேற்று நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிகழ்ச்சி பதிவு நடந்தது, சொன்னோம். இவங்க பதட்டப்படுறாங்கன்றதை நான் சொன்னேன், பதட்டப்பட்டிருக்காங்கன்றதை சொன்னேன். நேற்று மாலை கூட்டணி கட்சிகள் எல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார்கள். 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல்வர் ஒரு வாக்குகள் கூட நீக்கப்படக்கூடாது அப்படின்றத திமுக தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் பதட்டப்படுவதற்கான காரணம் என்ன? நேற்று சொன்னது போலவே சத்தம் போடாமல் இந்த வேலையை பெரிய கட்சிகள் செய்யும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர்களும் சத்தம் போடாமல் இந்த வேலையெல்லாம் செய்வார்கள். அதிமுக இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ்மெண்ட் தொடர்பாக தெளிவாக அவர்கள் அதன் நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இதை வரவேற்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷனு, வெளிப்படையான முறையில் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ரிவிஷன் நடைபெற வேண்டும் என்று அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்னா, நான் சொன்னது போல் ஒரு திரு சத்யாவோட பெட்டிஷனில் குறிப்பிட்டிருக்கிறது போல் பல தொகுதிகளில் இது போல் பொட்டென்ஷியல் அதிமுக வாக்காளர்கள்ன்றதை பார்த்து இந்த சில முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த ஸ்கேலு தொகுதி அடிப்படையில் வேறுபடும். பீகாரில் ஏன் எதிர்க்கட்சிகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறது என்றால் அங்கே பிஜேபி இந்த வேலையை செய்திருக்குது. ஆளும் கட்சியே பிஜேபி தான். அங்கே ஆளுங்கட்சி பிஜேபி, ஒரு நிதிஷ்குமார் கூட்டணியில் பிஜேபி அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது. ஆளுங்கட்சி பிஜேபி. இன்னொன்று, அவங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியுது. பிஜேபிக்கு எல்லா ஸ்டேட்லேயும் இதை பண்ணியிருக்கிறாங்க. சத்தம் போடாமல் இதை நீக்குனா இவங்க எலெக்ஷன் அன்றைக்கி தான் இதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு சிஎம்மாக போய் உட்காந்துக்கலாம். அப்புறம் எவன் விசாரிக்கிறது? பொது மகாராஷ்டிராவில் இதே போல் முறைகேடு என்ற புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. அங்கே விசாரணை நடக்குதா? ஆனால் கர்நாடகாவில்
காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருப்பதால் அங்கே ஒரு தொகுதியில் ஏராளமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாருக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கர்நாடக அரசு விசாரித்து கொண்டிருக்குது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவோட விசாரணையில் வாக்காளர்களோட பெயர்களை நீக்கிறதுக்கு நீ ஓடிபி கொடுக்கணும். யாரோனாலும் நீக்கலாம், ஓடிபி கொடுக்கணும். ஸோ இப்போ சங்கர்னு ஒரு ஆள் ஓடிபி கொடுத்து ஒரு 50 பேரை நீக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி சங்கர்கிட்ட போய் கேட்டால் நான் எங்கங்க கொடுத்தேன், இல்லையா உன் பேரில் தான் இருக்குன்னு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு 80 ஃபோன் நம்பரை இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டேட்டா சென்டர், ஒரு இன்டர்நெட்டு ப்ரௌசிங் சென்டரை போய் பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து தான் பல நீக்கங்கள் நடந்திருக்கு. அங்கே போய் கேட்டவொன்னே சார் ஒரு வாக்காளரை நீக்கிறதுக்கு 80 ரூபா கொடுத்தாங்கன்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியில் வருது. இப்போ அங்கே பிஜேபி ஜெயிச்சிருந்தா அது வெளில வருமா? அதில் அந்த ஈடுபட்ட ஒரு நபரை காவல்துறை அழைத்து விசாரித்துட்டு சரி நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் துபாய் ஓட்டான். இது யாரால் செய்ய முடியும் என்றால் ஆளுங்கட்சியால் தான் செய்ய முடியும். ஸோ இங்கே இவங்க பண்ணியிருக்காங்க, மாட்டிக்காங்கன்னு பதற்றம் வருது. திமுக அரசு வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால பயப்படுறாங்களாங்க சார்? ஆமாம். இன்னொன்று பிஜேபி அப்படி பண்ணிருன்றதும் அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குங்க சார். இப்போது இவங்க சொல்கிறது சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களின் வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கிவிடும் அப்படின்றத இவங்க ஒரு வாதமாக திமுக முன்வைக்குது. உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட கன்சல்ட் பண்ணி தானே எலெக்ஷன் கமிஷன் இதை பண்ண போகுது. இல்லைங்க இப்போ ஒரு நிதிஷ்ன்ற ஆள் எங்கள் உயிரோடு இருக்காரு, நிதிஷ் இருக்காரு, அந்த வீட்டில் தான் இருக்காரு, எதுக்கு நீக்கிறீங்கன்னு கேட்க முடியும்ல? ஓகேவா? நிதிஷை கொண்டு போய் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட பாருங்கள் அவர் உயிரோடு இருக்காரு, எப்படி நீங்கள் அவர் பேரை நீக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். இன்னொன்று, இந்த சரிபார்ப்புக்காக தேர்தல் ஆணையம் 45 நாட்களை ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த பதற்றத்தில் என்னென்னலாம் சொல்கிறாரு முதல்வர்னா, இந்த மழை நேரத்தில் போய் இப்படி பண்ணுறீங்க, வேலை செய்கிற அரசு அதிகாரியே கவலைப்படலை, நீ ஏன் கவலைப்படுற? இந்த மழை நேரத்தில் போய் இப்படி சரிபார்ப்பு செய்கிறார்களே, இதுதான் பதற்றத்துக்கு காரணம். பல தொகுதிகளில் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். தொகுதிக்கு ஏற்றாற் போல் இந்த எண்ணிக்கை வேறுபடும். மழை இருக்கிறனால உங்களோட ஸ்டாலின் திருத்த நிறுத்தி வச்சிடலாம். நிறுத்தி வச்சிங்களா? ஆனால் திமுக இதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை எல்லா கட்சிகளும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று திருச்சியிலிருந்து ஒரு திமுக தொண்டர் ஒருவர் பேசினார். ஆனால் நீங்கள் வந்து பூத்துக்கு 10 ஏஜென்ட் போட்டிருக்கிறதா சொன்னீங்க நிகழ்ச்சியில். 30 பேருண்ணே, ஒரு பூத்துக்கு 30 பேர். என்னையா சொல்கிறேன்னு கேட்டேன். 30 பேருண்ணே. நாங்கள் ஓரணியில் தமிழகம் அந்த டிரைவ் நடந்தப்பவே திமுக வாக்காளர்கள் யார் யாருன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த ஓடிபி வாங்குற பஞ்சாயத்து நடந்துடுச்சுல, அப்போவே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எதுலாம் எக்ஸஸ் ஓட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ என்னப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்? ஒரு ஓட்டை கூட நீக்க விடக்கூடாதுன்றது தானே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. தேர்தல் அதிகாரிகள் வந்து செக் பண்ணும்போது நாங்கள் கூடவே போனோம். ஒரு ஓட்டை நீக்க விடக்கூடாது, இதுதான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. எக்ஸஸ் ஓட்டுனா என்னதுங்க? இறந்து போயிருப்பாங்க, வீடு மாற்றி போயிருப்பாங்க, அந்த இடத்துல அந்த வீடு மாற்றி இது மாதிரிலாம் போயிருக்காங்களா, அந்த இடத்துல வேறு ஆட்களை வைத்து ஓட்டு போட சொல்லலாம். இன்னொன்று, 100% எங்கேயுமே போலிங் நடக்கிறது இல்லையே. 65 தொட்டாலே பெரிய விஷயம். 65 66 தான் வரும். போடு. ஏன் இப்படி பதறாங்கன்னா, விஜய் அவர்களும் ஃபீல்டில் இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் நீதி மையம் தான் போன வாட்டி பல இடங்களில் பதம் பார்த்துச்சு. அதே போல் விஜயும் இந்த முறை பதம் பார்க்கக்கூடும் என்பதால் ஃபோட்டோ ஃபினிஷில் முடிவாகும். டி நகர் மாதிரி பல தொகுதிகள் முடிவாகும். அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஸோ ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது. அதனால தான் இவங்க பதறாங்க. இவங்க கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. வில்லிவாக்கம் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோன்னா 20,000 ஓட்டு அங்கே இருக்குது, நம்ம அதை லாஸ்ட் மினிட்டில் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் என்று இவர்கள் உத்தேசித்து வைத்திருக்கக்கூடும். அது அடி வாங்குதில்ல. இப்போ ஓட்டர் லிஸ்ட்டு பியூரிஃபை ஆகிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக இதை பண்ணணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. அதை ஏடிஎம்கேயும் வச்சுருக்கு, நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த எலக்ட்ரோரல் ரோல் ரிவிஷனில் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்கிறாங்க இல்லையா. பிஎல்ஏன்னு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை மீறி நீக்க முடியும்? நான் சொன்னது போல், இப்போது ஒரு இடத்துல ஒரு வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிவிட்டு போனவங்க இங்கே இல்லையே என்று பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்க இல்லை, பக்கத்து வீட்டில் கேட்டப்போ சார் 6 மாதம் ஆச்சு சார் அவங்க காலி பண்ணிட்டு போய் வேலை கட்சி போயிட்டாங்க சார்னு சொல்லும்போது அந்த பேரை அடிப்பாங்க. அப்போ திமுககாரங்க எப்படி அப்ஜெக்ட் பண்ண முடியும்? மாட்டிக்குவாங்க. புரியுதா? இல்லை இவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆளை கட்டுன்னு வாங்க. உங்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் இல்லாத ஆளை இருக்கிறாங்கன்ட்டு எப்படி நீங்கள் ஓட்டர் ரோல் எழுதுவீங்க? இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்த மாதிரி கள்ள ஓட்டுக்கள்லாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டாலும் ஆல்ரெடி திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டாருன்னு பிடிச்சி கொடுத்தாரு இல்லை? ஆமாம், பண்ணுவாங்க. இந்த ஓட்டு போலாகுது. இப்போ ஒரு ஆளுக்கு மாலதின்னு ஒரு ஓட்டு இருக்குது, மாலை மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஓட்டு போட வைக்க வேண்டியது தானே. உங்கள் சாதகமான பூத்துகளில் இதை செய்ய முடியும் தானே. அதுக்காக தானே இந்த ஓட்ஸ் எக்ஸஸாக பண்ணுறது. அது ஒன்று. இன்னொன்று, இப்போ அதிமுக வாக்காளர்கள் பொட்டன்ஷியல் இது ஏடிஎம்கே வீடு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதில் 10 பேருக்கு நீக்கி விட்டிங்கன்னா போன ரெட்டலைக்கு தான் போடுவான்னு தெரியும். நீ போனால் தானே இது பண்ண முடியும்ல.
இதைத்தான் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, சிறுபான்மையினர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்து ஆயிரக்கணக்கில் நீக்கிறது. நீ எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் தான் போட போகிற, உனக்கு ஓட்டே இல்லை போ. ஸோ அதனால தான் இவர்கள் இதை கண்டு அஞ்சுகிறார்கள். திமுகவோட பதற்றத்துக்கு காரணம், இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் காரணம் அதுதான். நான் எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு மீட்டிங் வேறு வைக்கிறாங்களே சார். எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங்கில் நீங்கள் உங்களோட க்ரீவன்சஸை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற வாக்காளர்களை நீக்கக்கூடாது, இல்லாத வாக்காளர்களை நீக்கணுன்றது உங்கள் கோரிக்கை. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள், உங்கள் சஜஷன்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டு வில் இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்ல போகிறாங்க. இன்னொன்று, இந்த அரசியல் கட்சிகள் இல்லாமல் தேர்தல் ஆணையம் எதற்கு? அவர்களுக்காக தானே அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ பார்ட்டிசிபேட்டரி ப்ராசஸாக இதை பண்ணணுன்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. நான் எம்பி ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றியாவது விஜய் அவர்கள் பேசுவாரான்னு கேட்டிருக்காரு. எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்போ மற்ற கட்சிக்கெலாம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க, போய் ஒவ்வொரு பூத்துலேயும் பண்ணுவாங்க. விகடன் எதிரில் தான் எழுதியிருந்தாங்க. எத்தனை மாவட்டம்னே தெரியல. எல்லா மாவட்ட செயலர் 120 மாவட்ட செயலர்களை போட்டு முடிச்சிட்டாங்க. மதுரை, திருப்பரங்குன்றம், தூத்துக்குடி இங்கெல்லாம் இன்னும் மாவட்ட செயலரே போடல. இவர்கள் கட்சி மாவட்டத்துக்கு இன்னும் முழுசாக மாவட்ட செயலாளரே நீங்கள் போடல. அதற்கு பிறகு தான் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிளை கழக நிர்வாகிகள் அதுவும் போடல. அதெல்லாம் முடித்த பிறகு தானே இப்போ பூத் ஏஜென்ட்டு. பெரிய பெரிய கட்சிங்களே பூத் ஏஜென்ட் இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கு, வேலை செய்யலைன்ட்டு ஒரு எடப்பாடி பிடிச்சி இன்னும் அந்த பூத் ஏஜென்ட்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் எல்லா மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை நீக்கிவிட்டு, ஏன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அந்த பணி முழுவதும் முடிவடையவில்லையோ அந்த பொறுப்பாளர்கள்லாம் தொடர செஞ்சு 1 மாதத்தில் முடிக்கணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அவ்வளோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பூத் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். திரு ரவிக்குமார் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி சரிதானே? இல்லை, ஏன் அதை அவர் அப்படி கேட்குறாரு? ஏன்னா இப்போ வந்து பெருசாக கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு அரசியல் செயல்பாடுகள்லையும் தாவேக்கா ஈடுபடலை. இதை பற்றி பேசணும், விஜய் பேசணும்னு ஏன் அவர் எதிர்பார்க்குறாரு? ஏன் எதிர்பார்க்குறாருன்னா, இது பிஜேபி செய்யக்கூடிய சதி என்று தானே திமுக கூட்டணி கட்சிகள் சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களோட கொள்கை எதிரி செய்யக்கூடிய இந்த சதியை பற்றி கூட வாய் திறக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இன்னொன்று, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வீர்கள் என்று ஒரு பேச்சு உலவுகிறது அல்லவா? அப்போ இதை விமர்சனம் பண்ணு. பிஜேபி கொண்டு வரது தானே, எதுக்குன்னு தானே. பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையம் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன. இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறாள் தானே, ஏன் அமைதியாக இருக்கீங்க? கரெக்டு தானே? பாசிச பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் தானே இது, எடுத்து பேசுங்க சார். ஒருவேளை வந்துட்டு தாவேக்கா ஓட்டு போடுவாங்களே, அவங்க இதெல்லாம் நீக்கிட்டாங்கன்னா யார் சார் போய் செக் பண்ணுவா? ஏன்னா மற்ற கட்சிகளில் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஓட்டர் ஐடியெல்லாம் நீக்கிடுறாங்கன்னா அதை போய் தாவேக்கா சார்பாக செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும்ல, அதை யார் செக் பண்ணுவா? இருங்கம்மா, இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் தாவேக்கா போட்டியிட்டு இவங்கெல்லாம் தாவேக்கா வாக்காளர்கள்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க? வீட்டில் ஒரு இளைஞர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு வீட்டில் ஒரு இளைஞரை மட்டும் எப்படி நிற்க முடியும்? இப்போ இதுனா இது ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே ஓட் குரூப்பு, இது டிஎம்கே ஓட் குரூப்பு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். தாவேக்காவை வீட்டுக்கு ஒரு வாக்கு கூட இருக்கும். அந்த வாக்கை மட்டும் எப்படி எடுப்பீங்க? இட்ஸ் நாட் ஈஸி. அப்படி எடுத்தாலும் போய் அதை செக் பண்ணுறதுக்கு, கவுண்டர் பண்ணுறதுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் வேணும். உங்கள்கிட்ட எங்கே இருக்குது?